friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுனா JEE Mains உண்டான அட்மிட் கார்டு வந்தாச்சு. யாருக்கு வந்திருக்கு அப்படினா Jan 28, 29, 30 இந்த பர்టిక్యులர் மாணவர்களுக்கு அட்மிட் கார்டு வந்தாச்சு. சோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது, அது மட்டும் இல்லாம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க JEE Mains பத்தி நம்ம நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனல்ல கொடுத்துட்டே இருக்கோம். நேத்து 2 எக்ஸாம் எழுதிறாங்க, இன்னைக்கு 2 எக்ஸாம் எழுதிருக்காங்க. அதுக்குண்டான ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளோட சேனல்ல ஹானஸ்ட் ரிவ்யூஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இது எல்லாருமே பார்த்து பயன்பெறட்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம டைரக்டா எக்ஸாம் சென்டருக்கே போய் நம்ம வந்து ரிவ்யூஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ வந்து ஒரு NTA வந்து ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா எஸ்பெஷலி Jan 22, 23, 24 எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு மட்டும்தான் அட்மிட் கார்டு வந்து வந்திருந்தது. இப்போ வந்து Jan 28, 29, 30 யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NTA வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், Jan 28, 29 அண்ட் Jan 30 வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 23, அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து உங்களோட டேட்டும் உங்களோட எக்ஸாம் சிட்டி எங்கே எழுதுறீங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்திருக்கும் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Jan 22, 23, 24 எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி Jan 18 அட்மிட் கார்டு வந்தாச்சு. இப்போ வந்து Jan 28, 29, 30 யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களுக்கு இப்போ வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அட்மிட் கார்டு எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா JEEmains.nta.ac.in இந்த வெப்சைட்ஸில் போய் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக உத்தரப்பிரதேஷில் கும்பமேளா நடந்துட்டு இருக்கனால அங்கே வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிறதுனால நியரஸ்ட்டாக இருக்கிற சென்டர்ஸில் எழுதிக்கோங்க. எஸ்பெஷலி வாரணாசியில் எக்ஸாம்ஸ் எழுதுங்க அப்படிங்கிறத சொல்லி சிட்டி இன்டிமேஷன்ஸையுமே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக உங்களோட அட்மிட் கார்டில் உங்களோட டெஸ்ட் சென்டர்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ NTA வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போது எஸ்பெஷலி Jan 28, 29, 30 யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களோட அட்மிட் கார்டில் QR கோட், பார் கோட் இது எல்லாமே கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வரும்பொழுது நீங்கள் இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும். அது இல்லாமல் உங்களோட கவர்மெண்ட் ID ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே 1 by 1 கொடுத்துட்ருக்கோம். ஸோ அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண வாட்டி நீங்கள் வந்து எத்தனை பேஜஸ் டவுன்லோட் பண்ணணும், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னா என்ன, இல்லை நான் ஆதார் கார்டில் ஃபார்மில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், எப்படி எக்ஸாம் சென்டருக்கு போகணும், எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்மிட் கார்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த அட்மிட் கார்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத அவங்க இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்டிமேஷன்ஸ். இதுக்கு அடுத்து வந்து எப்படி வந்து நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா JEEmains.nta.ac.in அந்த வெப்சைட்ஸ்குள்ளே வந்திருக்கோம். அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து கேப்சர் அழுத்தி நீங்கள் வந்து உங்களோட சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிட் கார்டு வந்து கிட்டத்தட்ட 4 பேஜஸ் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நீங்கள் கலர் பிரிண்ட்டில் எடுத்துக்கோங்க, பேக் பேஜ்லாம் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் ஓகே, சரிங்களா. அது இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்பொழுது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த ஃபோட்டோஸ் ஒட்டிருந்தீங்களோ அந்த ஃபோட்டோஸ் தான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்லேயும் நீங்கள் ஒட்டணும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸும் வைங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் போட்டு அழுத்தி ஓவர் பிரச்சனை வைக்காதீங்க. ஒரே ஒரு தம்ப்
இம்ப்ரெஷன்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக வைங்க. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு சைன் பண்ணணும். சைனுமே நீங்கள் எக்ஸாம் சென்டரில் தான் சைன் பண்ணணும். எக்ஸாம் சென்டரில் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் நீங்கள் சைன் பண்ணணும். ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு இதை தான் ஃபில் பண்ணிட்டு போகணும். இதையும் தாண்டி நம்மளோட சேனல் நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.